ஆல் இட்ஸ் மை மார்னிங் ரொட்டீன். இந்த பொண்ணை எங்கேயாவது கிளப்புறோன்னா பெரிய போர்க்களமே புக வேண்டியதாக இருக்குது. ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு இவ்வளோ அழப்புற மேடம்க்கு. மேடம் 1 வீக் ஆச்சு வந்து ஸ்கூல் போய் எனக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா. என் கண்ணே பட்டு போச்சு போல். 1 வீக்காக வந்து மேடம் ஸ்கூல் அனுப்பல. பிகாஸ் அதுக்கு என்ன ரீசனாக அதுக்கு அவளுக்கு வந்து வைரல் ஃபீவர். ஃபீவர் நம்மளோட போகிறதுனா பரவாயில்ல, நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அங்கேயுமே வந்து நிறைய சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்க மேமுமே வந்து நீங்கள் நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க, இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்ட்டா. அதனால் ஓகே, அவளுக்கு ஒரு வழியாக மண்டேவே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு மண்டே அனுப்பலான்ட்டு வீட்டில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால ஹெல்த்தியாக ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் வீட்டில் வந்து ஆப்பிள் வச்சு ஜூஸ் போட்டேன். இந்த ஆப்பிள் வந்து கொஞ்சம் புளிக்கிறதுனால இதை கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக மாற்றிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் 2 ஸ்பூன் சக்கரை போட்டுட்டேன். என் பொண்ணுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்தா. அவள் வந்து ஆப்பிள் ஜூஸ் பிடிக்காது, எனக்கு வேணான்ட்டா. அது கொஞ்சம் கடையில் இருக்கிற மாதிரியே பட்டிட்டிங்கிறீங்க வேலை பார்த்து மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்தா தான் கடையில் இருக்கிற ஜூஸ் மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அவள் அதை நல்ல ஜூஸ்ன்னு நினச்சிட்டு குடிப்பாள். நான் போட்டு கொடுத்தா அது அவள் ஏதோ வாயில் வைக்க முடியாத விஷம் மாதிரி நினச்சிக்குவாள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங். பாய்.